அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பின் சார்பாக ஜோதிட ரகசியங்கள்ங்கிற நிகழ்ச்சியில உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த நிகழ்ச்சியில் முதலாவதாக கடவுள் வாழ்த்து பரமேஸ்வரன் சார் அவர்கள் கடவுள் வாழ்த்து பாடுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். வணக்கங்கம்மா. ஓம் குருவே சரணம். பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன். கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு தங்கத்தமிழ் மூன்றும் தான். உருவாய் அருள்வாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் யாரும் மியூட் போட்டு விடுங்க மேம். வீட்டுல இருக்கா? சரி சரி. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு தங்கத்தமிழ் மூன்றும் தான். உருவாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் முருகா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நன்றி மேடம். நன்றி சார். அடுத்தபடியாக பாண்டீஸ்வரன் அவர்கள் கடவுள் வாழ்த்து பாடுவாங்க. இனிய மாலை வணக்கம். என்னுடைய கற்றுக் கொடுத்த குருவுக்கு வணக்கம். சொல்லே பொருளே சோர்வில்லா நட்பொருளே அல்லே பகலே பரம்பொருளே நல்லதாய் நீ நல்லா எனக்கு கல்வித்துறையில் வல்லுணர்வு வழிய எனது தாய் தந்தையும் வணங்கி எனது ஜோதிடத்தை கற்றுக் கொடுக்கும் குருவையும் வணங்கி பாதங்களில் மலர்களை சமர்ப்பிக்கணும். ஓம் நமச்சிவாயா நமக. ஓம் கிரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனி பிரயச்ச ராகவி கேதுவே நமக. ஓகே, அடுத்தபடியாக இன்று நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாருமே கொஞ்சம் உங்களோட இதை மியூட் பண்ணிக்கோங்க. கரெக்டா மேடம் 9 மணி வரையிலும் இந்த நிகழ்வுகள் சம்பந்தப்பட்ட இன்னைக்கு என்ன டாபிக்கோ அந்த டாபிக் சம்பந்தமா பேசுவாங்க. நம்ம 9 மணிக்கு மேல நம்மளுடைய கேள்வி பதில்களை நம்ம அதுல கேட்டுக்கலாம். சரிங்களா? அதனால எல்லாருமே கொஞ்சம் மியூட் பண்ணிக்கிட்டீங்கன்னா அந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாம ரெக்கார்டிங் ஆகும். அதுக்காக தான். சரிங்களா? பிறந்ததுக்கு பண்ணியும் சேர்த்து அதே வாங்கி கொடுத்துட்டு வா 2 பேரும் சேர்ந்து மேய்க்கலாம். ஓகே, இப்ப நமது தொடர்ந்து 3வது வாரமாக, ஏன்னா முதல் வாரத்துல சூரியனுடைய சாபம் பெற்ற நட்சத்திரங்கள் டிஎன்ஏ உடைய மூலியமா எந்தெந்த நட்சத்திரங்கள் சாபம் பெற்றுச்சு, அந்த நட்சத்திரங்கள் நம்மளுடைய அந்த நட்சத்திரங்கள்ல கிரகம் நின்னதுன்னா என்ன விதமான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத பற்றியும், அடுத்த வாரத்துல சென்ற வாரத்துல நம்ம சந்திரனை பற்றி
ஏன்னா மனதுக்காரகன் அல்லவா. அவருடைய சாபம் பெற்ற நட்சத்திரங்கள் என்ன விதமான பலன்களை பண்ணும் அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு மிக அழகாகவும் தெளிவாகவும் நமக்கு நமது அஸ்ட்ரோ எஸ் கலைவாணி மேடம் செங்கல்பட்டு நமது தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பினுடைய மாவட்ட தலைவர் அவர்கள் நமக்கு மிக அழகாக தெளிவாகவும் எடுத்து கூறினாங்க. இப்ப இந்த வாரம் நமக்கு டிஎன்ஏ உடைய முக்கியமான சப்ஜெக்டான செவ்வாயுடையதை பற்றி நமக்கு இன்னைக்கு அந்த டிஎன்ஏ உடைய கர்ம பதிவு பெற்ற நட்சத்திரங்களும் அது சாபங்கள் எப்படி இதானதாங்க, எந்தெந்த நட்சத்திரங்கள் சாபம் பெற்றுச்சு, அத நிவர்த்திகளுக்கு எந்த கோவில்களுக்கு நம்ம போகணும், அந்த சாபங்கள் பெற்றதுனால அந்த நட்சத்திரங்கள் மூலியமா நமக்கு என்னென்ன விதமான பிரச்சனைகள் நம்ம ஜாதகருக்கு ஏற்படும் அப்படிங்கிறத பற்றியும் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அது இன்னைக்கு மேடம் நமக்கு முழுமையா அதனுடைய கருத்துக்கள் எல்லாம் கூற போறாங்க. எல்லாருமே முழுமையா உள்வாங்கிக்கோங்க. அதன் பிறகு அவர்கள் சொல்லி முடிச்ச பிறகு நம்ம கேள்விகளை நம்ம தொடரலாம். சரிங்களா? ஓகே மேடம், நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. மீட் எடுத்துட்டு பேசுங்க மேடம். இணைந்திருக்கும் அத்தனை ஜோதிட சொந்தங்களுக்கும் முதற்கண் என் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்ப 3வது வாரமா தொடர்புல இருக்கிறோம். இந்த வாரம் யார பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, செவ்வாயுடைய கர்ம பதிவை பெற்ற நட்சத்திரங்கள் என்னென்ன அப்படின்றத இப்ப நம்ம பார்க்க போறோம். சரி, செவ்வாயுடைய கர்ம பதிவை 4 நட்சத்திரங்கள் பெற்றிருக்கின்றன. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிருத்திகை, பூரம், மூலம், ரேவதி. இந்த 4 நட்சத்திரமுமே செவ்வாயுடைய கர்ம பதிவை கொண்ட நட்சத்திரங்கள் அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். இப்ப செவ்வாய் அப்படின்னா என்ன அப்படின்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஜோதிடத்துல செவ்வாய் அப்படிங்கிறது ரத்தக்காரகன், அதாவது குருதிக்காரகன் அப்படின்னு சொல்லுவோம். பிளட் ரிலேட்டட் எல்லாமே செவ்வாய் தான் அப்படின்றது நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் பூமி, மண், மனை, வீடு, மண் சம்பந்தப்பட்ட எல்லாமே செவ்வாய் தான். அதுக்கப்புறம் பெண்களாக இருக்கும் பட்சத்தில் கணவன் செவ்வாய், ஆண்களாக இருக்கும் பட்சத்துல சகோதரன், பங்காளிகள், இவங்க எல்லாமே செவ்வாய் சார்ந்து வந்துருவாங்க அப்படின்றது நமக்கு தெரியும். இப்போ இந்த செவ்வாயுடைய கர்ம பதிவு பெற்றதுனால எதெல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கவனமா இருக்கணும். இது நட்சத்திர ரீதியா எந்தெந்த பாவகம் அப்படின்றத பாக்குறதுக்கு முன்னாடி இந்த விஷயத்த பாத்துக்கலாம். அப்போ செவ்வாயுடைய கர்ம பதிவு வந்துருச்சு, அப்போ பிளட் ரிலேட்டட் ப்ராப்ளம் வருமா அப்படின்னா நிச்சயமா வரும். ஹீமோகுளோபின் கம்மியா வருது. இப்ப இத மாதிரி இப்ப பாத்தீங்க அப்படின்னா, செவ்வாய் என்னதான் நல்ல பொசிஷன்ல இருந்தாலும் இந்த ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா 9.4, 9.8 இந்த ரேஞ்சில இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகம். அது கொஞ்சம் பாத்துக்கணும். செவ்வாயுடைய தன்மையும் இதுல கணக்கு எடுக்கணும். இருந்தாலுமே 9ஆம் பாவகத்துல செவ்வாய் இருந்தே இந்த மாதிரியான பிரச்சனைகள் பார்த்திருக்கிறோம் நாங்க. அதனால இதை சொல்றேன். அதுக்கப்புறம் பிளட் ரிலேட்டட்ல வேற என்ன பிரச்சனை இருக்கு? சுகர் சம்பந்தப்பட்ட விஷயம். பிளட் கிளாட் ஆகிறது. உடம்புல ஓடக்கூடிய பிளட் ஏதாச்சும் ஒரு இடத்துல, இப்ப நமக்கு தெரியும் 6ஆம் பாவகாதிபதி போய் நிக்கக்கூடிய அவயங்கள்ல பிரச்சனை வரும் அப்படின்றது நமக்கு தெரியும். இதுதான் நோயா கன்வெர்ட் ஆகும் அப்படின்றது நமக்கு தெரியும். அப்போ இந்த 6ஆம் பாவகாதிபதி எந்த இடத்துல போய் உட்கார்றாங்களோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய ரத்தம் சார்ந்த விஷயத்துல பிரச்சனை வரும் அப்படின்றத எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பிளட்ல நிறைய டாக்ஸின்ஸ் சேர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். பிரஷர் இவங்களுக்கு கொஞ்சம் அதிகமா இருக்கும். எதுக்கு எடுத்தாலும் ரொம்ப சீக்கிரம் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாக இருப்பாங்க இந்த செவ்வாயுடைய கர்ம பதிவு பெற்றவங்க. நம்ம சொல்லுவோம் மீனராசியில உட்காந்துகிட்டு இருக்க ரேவதி ரொம்ப அமைதியான ஆள் தானே அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ரேவதி நட்சத்திரம் கத்தக்குள்ள நீங்க பாத்துருக்க மாட்டீங்க. ஆக சிறந்த சத்தத்துல கத்த ஆரம்பிச்சிருவாங்க. அந்த பிரஷர் அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது. குருவுடைய வீட்டுல அமைஞ்சே இருந்தாலும் இது காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த செவ்வாயுடைய கர்ம பதிவை கொண்டதுனால அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். இப்போ மேஷத்திலையும் ரிஷபத்திலையும் தன்னை பரவ செய்துள்ள கிருத்திகை நட்சத்திரம் செவ்வாயுடைய சாபத்தை வாங்கின முதல் நட்சத்திரம் அப்படின்றத நம்ம பாத்துக்கிறோம். இந்த செவ்வாய் பெண்களுக்கு கணவனாகவும் இருபாலருக்கும் சகோதர உறவாகவுமே இவங்க அமைஞ்சிருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரியும். இவங்களுக்கு ரத்தம் சார்ந்த பிரச்சனைகள் இந்த வம்சாவழியில, இந்த செவ்வாயுடைய கர்ம பதிவு இருக்கு இல்லைங்களா, இந்த வம்சாவழியில இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா தீ விபத்துல இறந்த ஒரு ஆள் இருப்பாங்க. தீயால பாதிக்கப்பட்ட, குடிசை எரிஞ்சிடுச்சு மாதிரி நெருப்பால பாதிக்கப்பட்டவங்க ஒருத்தவங்க இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி மின்சாரம் தாக்கி உயிரிழந்த, உடல் உறுப்புகள் இழந்த ஒரு ஆள் இருக்கிறதுக்கான சூழல் இந்த வம்சாவழியில இருக்கு. கண்டிப்பா இப்படி ஒரு விஷயம் நிகழ்ந்திருக்கும். நம்ம அதை கொஞ்சம் பார்த்தோம்னா நமக்கு நல்லா தெரியும். இந்த வம்சத்துல இபில ஒர்க் பண்றவங்க ஒருத்தவங்க இருப்பாங்க. ரொம்ப நெருங்கின சொந்தத்துல
இபில ஒர்க் பண்றவங்க ஒருத்தவங்க இருப்பாங்க. கிருத்திகை 1ஆம் பாதத்துல பிறக்கிறவங்க 1 மற்றும் 8ஆம் பாவகம் சில பிரச்சனைகளை தொடர்ந்து கொடுக்கும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப வந்து நமக்கு வந்து செவ்வாய் தான் இல்லைங்களா? அப்ப கிருத்திகையில 1ஆம் பாதத்துல பிறக்கக்குள்ள மேஷத்துல பிறப்பாங்க. மேஷத்துல இருந்து மறுபடியும் செவ்வாய் எங்க வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா 8ஆம் பாவகத்துக்கு கனெக்ட் ஆகுது. இப்போ 1, 8 சார்ந்த விஷயத்துல இவங்களுக்கு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும் எப்பயுமே. 8ஆம் பாவகம் என்ன சொல்லும்? ஒரு ரகசியத்தை வந்து மெயின்டைன் பண்ண முடியாது. இவங்க வந்து பினாமியா இருப்பாங்க மத்தவங்களுக்கு. இதனால பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் வரும். தலை சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரும். தலைவலி வரும். கண் சார்ந்த பிரச்சனைகள் இந்த கிருத்திகை நட்சத்திரத்திற்கு வரும். அதீத எதிர்மறை எண்ணங்கள் இவங்களுக்கு எப்பயுமே வந்துகிட்டே இருக்கும். இது நடந்தா என்ன ஆயிடும்? அது நடந்தா என்ன ஆயிடும்? வண்டியில போய்க்கிட்டே இருக்கும். கீழே விழுந்துட்டோம்னா, அந்த வண்டி வந்து இடிச்சிருச்சுன்னா, அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள்லாம் இவங்களுக்கு நிறைய ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். எவ்வளவு பெரிய உயர்வான சிந்தனையில கூட இருக்கட்டுமே, நல்ல சிந்தனையாளரா இருப்பாங்க, நல்ல அறிவாளியா இருப்பாங்க. ஆனா, சகிக்க முடியாத சில அவமானங்கள் வந்து இவங்கள வந்து பிரச்சனைகளுக்கு உள்ளாக்கிக்கிட்டே இருக்கும். அதே மாரி 8ஆம் பாவகம் அப்படின்னு தொடக்குள்ள, அதுவும் விருச்சிகமா வரக்குள்ள நம்ம ஏற்கனவே பார்த்த விஷயம் தான். இந்த 8ஆம் பாவகத்துல இருக்கக்கூடிய கேட்டை நட்சத்திரம் சார்ந்த விஷயத்துல ஒரு கிரகம் இருக்கக்குள்ள ஃபைப்ராய்டு, கர்ப்பப்பை கட்டி, மண்ணீரல் வந்து எடுக்கிறது, இத மாரியான விஷயங்கள் எல்லாமே வயிறு சம்பந்தப்பட்ட இந்த சுவாதிஷ்டானம் சம்பந்தப்பட்ட இடத்துல, அதாவது இந்த தொப்புள் சுத்தி இருக்கக்கூடிய உறுப்புகள்ல பிரச்சனைகளை எடுத்துட்டு வந்து குடுக்கும் அப்படின்றது நமக்கு இதுல தெரிய ஆரம்பிச்சிரும். இயல்பாவே மத்தவங்களுக்கு கிடைக்கக்கூடிய கிரெடிட் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு கிடைக்காது. கொஞ்சம் தூரம் இவங்க வந்து பயணிக்கக்கூடிய தன்மை தேவைப்படும். மத்தவங்களுக்கு ரொம்ப ஈஸியா கிடைக்கக்கூடிய விஷயம் வந்து இவங்களுக்கு கிடைக்காது. தன்னை நிலைநிறுத்துறதுக்கு போராடணும். இப்போ எனக்கு என்ன தெரியும்? எனக்கு இதெல்லாம் தெரியும். இது மூலியமா நான் கொஞ்சம் பெரிய ஆள் ஆவேன் அப்படின்னு என்ன பத்தி எனக்கு தெரிஞ்சதுனா தானே நான் மத்தவங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்ல முடியும். அது மாரி தன்னை நிலைநிறுத்திக்கிறதுக்கே இவங்க பாடுபடக்கூடிய தன்மை வரும். எனக்கு இது தெரியும். நான் இது பண்ணுவேன் அப்படின்னு இவங்களால பட்டுன்னு எடுத்துக்கவே முடியாது. தன்னை நிலைநிறுத்தவே அதாவது காலகாலமா கஷ்டப்படக்கூடிய தன்மை இவங்களுக்கு இருக்கும். பெண்களா இருந்தா அந்யோன்யம் இல்லாத வாழ்க்கை. குறிப்பா தாம்பத்தியத்துல ஒரு பெரிய பிரச்சனை இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இவங்களுக்கு ரொம்ப அதிகம். அது மட்டும் இல்ல, நண்பர்கள் மற்றும் கூட்டாளிகளால பாதிக்கப்படக்கூடிய நஷ்டத்தை அனுபவிக்கக்கூடிய சூழல் இவங்களுக்கு இருக்கும் அப்படின்றத நம்ம எடுத்துக்கணும். இப்ப வந்து கிருத்திகை 2, 3, 4ஆம் பாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இங்க 7 கனெக்ட் ஆயிடுது இல்லைங்களா? 7ஆம் பாவம் கனெக்ட் ஆகக்குள்ள ஒரு சிறந்த திருமணம் அப்படின்றது இவங்களுக்கு அமையறது கிடையாது. திருமணத்துல தடை, திருமணத்தால சில அவமானங்கள், திருமணம் நடக்கிறதே பிரச்சனையா ஆயிடுறது. திருமணம் அதாவது முடிவு பண்ணிட்டு போய் கை நனைச்சுட்டாங்க, பூ வச்சுட்டு போயிட்டாங்க. ஆனா இன்னும் வரல அப்படின்லாம் நிறைய பிரச்சனைகள் வருது பாத்தீங்களா? இதெல்லாம் இவங்களை சார்ந்த பிரச்சனைகள் தான். அப்போ இத மாரியான விஷயங்கள் இவங்க வந்து 12ஆம் பாவகம் பாதிக்கப்பட்டுரும். இப்ப கிருத்திகை 2, 3, 4 அப்படின்னக்குள்ள 12 என்னது? தூக்கத்துல பிரச்சனை, தாம்பத்தியத்துல பிரச்சனை, இத மாரி நிறைய விஷயங்கள்ல எதெல்லாம் ஒரு பொம்பளை பிள்ளைக்கு ரொம்ப அத்தியாவசியமோ, குறிப்பா இந்த நட்சத்திரத்துல ஆண்களை விட பெண்கள் ரொம்ப பாதிக்கப்படுவாங்க. செவ்வாயுடைய நட்சத்திரத்துல இந்த செவ்வாயுடைய கர்ம பதிவுல பிறந்திருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே சனி பெருசா சப்போர்ட் பண்ண மாட்டாரு. நீங்க நல்லா பாருங்க. தான் வீட்டுல உச்சம், மகரத்துல செவ்வாய் உச்சம், மேஷத்துல சனி நீசம். உங்க வீட்டுக்கு நான் வந்தேன்னா என்னைய வாங்க வாங்கன்னு கவனிச்சு 10 நாள் உட்கார வச்சு விருந்து போட்டு அனுப்புறீங்க. ஆனா என் வீட்டுக்கு வந்தா நான் கதவை சாத்திட்டு வெளியில நிக்க வைக்கிற கதை தான். அப்போ தொழில் சனிக்கு வந்து ஒரு பெரிய நல்ல விஷயம் கொடுக்காததுனால தொழில் சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கும். இதெல்லாமே உங்களுக்கு இருக்கும். சரி, இந்த கிருத்திகை நட்சத்திரத்துக்கான கோவில் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மயிலாடுதுறை ஸ்ரீ காத்தார சுந்தரேஸ்வரர் ஆலயம். இந்த ஆலயத்துக்கு முன்னாடி நம்ம சொல்லிட்டு வர மாதிரி அவங்கவங்க ஜனன மாசத்துல அவங்கவுங்க பிறந்த மாசத்துல வரக்கூடிய அவங்களுடைய நட்சத்திரத்து அன்னைக்கு நட்சத்திரத்து அன்னைக்கு தான் போகணும்னு அவசியம் கிடையாது. அந்த மாசத்துல போயிட்டு வர்றது ரொம்ப சிறப்பு. ஏன்னா ஆன்மகாரகனுடைய தொடர்பு இவங்களுக்கு அந்த டைம்ல இருக்கும் அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். பொதுவாவே செவ்வாய் வந்து கொஞ்சம் அவ்வளவா சிறப்பில்லாத தன்மையில மாட்டிடுச்சுன்னு வைங்களேன், கொஞ்சம் கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். இப்ப செவ்வாய் அப்படின்றது ரொம்ப முக்கியம் ஒரு ஜாதகத்துல. ஒரு வீரியம் இருக்காது. எனக்கு இது தெரியும், இது தெரியாது அப்படின்னு என்னால சொல்ல முடியாது. நிறைய விஷயங்கள்ல மாட்டிடும். செவ்வாய் வந்து ஆளுமை இல்லாத தன்மையை கொடுத்துரும். இது மாதிரியான விஷயங்கள்லாம் எடுத்துட்டு வந்து கையில சேர்த்துரும். அப்ப செவ்வாய் எவ்வளவு முக்கியம்? மன அமையாது. கஷ்டப்பட்டு வாயை கட்டி வயித்தை கட்டி ஒரே ஒரு கிரவுண்ட் வாங்குறோம் அப்படின்னா அதுல 1000 பிரச்சனையை சந்திக்கக்கூடிய தன்மையை எடுத்துட்டு வந்து கொடுத்துரும். மண் சார்ந்த பிரச்சனை எல்லாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்ப செவ்வாய் அப்படின்றது ரொம்ப முக்கியம் ஒரு ஜாதகத்துல. பிளட் இல்லைங்களா? பிளட் கிளாட் ஆகிறது, பிளட் வந்து ரொம்ப அதிகமாகிறது,
ஒரு சிலருக்கு நம்ம பார்த்திருப்போம். பிளட் வாமிட் பண்ணுவாங்க பாத்தீங்களா? மூக்காலே பிளட் வர ஆரம்பிக்கும். அவங்கலாம் பாத்தீங்கன்னா, இந்த நட்சத்திரக்காரங்க அதிகமா பாதிக்கிறத நாங்க பார்த்திருக்கோம். மூக்காலே பிளட் வந்துகிட்டே இருக்கு. அத வந்து எப்படி அரெஸ்ட் பண்றதுன்னு தெரியல. அந்த மூக்குல இருந்து வர பிளட் வந்து படுக்க வச்சோம்னா, உள்ள அப்படியே வயித்துக்குள்ள போகும். போற பிளட் டைஜஸ்ட் ஆகாது. உடனே வாமிட் பண்ணுவாங்க. இத மாரியான பிரச்சனைகள்லாம் யாருக்கு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னா, இவங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிறத பார்க்க முடியுது. இந்த அந்த கோவில் செவ்வாயுடைய மட்டும் கர்ம பதிவு. மறுபடியும் சொல்லிருங்க இதோ மேடம். சொல்றேங்க மேம். சொல்றேங்க மேம். ஓகே. மயிலாடுதுறை ஸ்ரீ காத்தார சுந்தரேஸ்வரர் ஆலயம். இதுவும் வைத்தீஸ்வரன் கோயிலுக்கும் அதே மாசத்திலே போயிட்டு வந்துடணும். போயிட்டு நம்ம சொல்ற மாதிரி அவங்கவுங்க வயதுக்கு பூர்த்தியாகி அடுத்த வயதுக்குரிய அளவுல தீபமிட்டு தண்ணீர் தானமும் அன்னதானமும் செய்துட்டு வரக்குள்ள பிரச்சனைகள் தீர்வதை கண்கூடாக காண முடியும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. நெக்ஸ்ட் இருக்கக்கூடியது பூரம் அப்படின்ற ஒரு நட்சத்திரத்துக்குள்ள நம்ம இப்ப போறோம். எவ்வளவு அழகான நட்சத்திரம் இல்ல பூர நட்சத்திரம். சுக்கிரனுடைய நட்சத்திரம், ரொம்ப சிறப்ப சொல்லக்கூடிய நட்சத்திரம். பூரம் மாதிரி ஒரு அழகியல் பொதிந்த நட்சத்திரம் வந்து இந்த 27 நட்சத்திரத்துல எதுவுமே கிடையாது. சொல்லக்குள்ளவே அவ்வளவு சந்தோஷத்தை சொல்லக்கூடிய நட்சத்திரம், அதீத ஆளுமையை கொண்ட நட்சத்திரம். சிம்மத்துல தன்னுடைய முழுசா தன்னை பதிய வச்சுட்டு இருக்கக்கூடிய நட்சத்திரம். என்னதான் மேஷத்துக்கு 5ஆம் பாவகமா அமைஞ்ச சிம்மத்திலே உட்கார்ந்திருந்தாலும் இதுவுமே செவ்வாயுடைய கர்ம பதிவை கொண்ட நட்சத்திரம் அப்படின்றதுல எந்தவித சந்தேகமும் கிடையாது. இப்போ இப்ப சமீபமா ஒரு ஜாதகம். அந்த ஜாதகத்துல ஒரு குழந்தை, 3 பெண் குழந்தை, ஒரு ஆண் குழந்தை, நாலாவதா ஆண் குழந்தை, 3 பெண் குழந்தை ஏற்கனவே. அந்த குழந்தை பிறந்திருக்கு. ரொம்ப வரம் வாங்கி பெற்றிருப்பாங்க இல்லைங்களா? அந்த குழந்தை ஏனையில போட்டு தூங்க வைக்கக்குள்ள இவங்க எல்லாம் எங்க போயிட்டாங்கன்னு தெரியல. எப்படியோ தீ புடிச்சு ஏனையோட அந்த குழந்தை எரிஞ்சு போச்சு அந்த வீட்டுல, அந்த துணியோட. இப்ப இதெல்லாம் பார்க்கக்குள்ள இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரியான நட்சத்திர சாபங்கள் வந்து அப்படியே கண்ணை சிமிட்டிக்கிட்டு நிக்குது. இதுதான் பிரச்சனை அப்படின்றது வந்து அலறுது நமக்கு அந்த ஜாதகங்களை பார்க்கக்குள்ள. இதை சார்ந்த ஆய்வுகள்ல இருக்கக்குள்ள மனச ஒரு மாதிரி பதட்டத்துக்குள்ளவே வச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரியே தன்மைய கொடுத்துருது. சரி, பூரம். பூரம் எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, சிம்மம் அப்படின்ற இடத்துல நமக்கு பூரம் அமைஞ்சிருக்கு. இந்த பூரத்துக்கு என்னென்ன பாவகம்லாம் அடிபடுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, 4ஆம் பாவகம் அவுட். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 9ஆம் பாவகமும் அவுட். இப்ப 4, 9 நமக்கு என்ன, அம்மா அப்பா. இந்த உலகத்துல பிறந்த எல்லாருக்குமே முதல் தெய்வம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா தாய் தந்தை தான். இந்த குழந்தைங்க தாய் தந்தையுடைய ஆதரவே கிடைக்காம வளரக்கூடிய குழந்தைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த கர்ம பதிவு, இந்த பூர நட்சத்திரம் அப்படின்ற ஒரு விஷயத்துல வர ஆரம்பிச்சிரும். இப்போ ஒரு தாயாரே ஒரு குழந்தைங்களுக்கு வதை செய்யக்கூடிய விஷயம் எல்லாம் நம்ம பார்த்தோம். அபிராமி கேஸ் எல்லாம் பார்த்தோம் இல்லைங்களா? 2 குழந்தைங்களை இறந்து சாகடிச்ச விஷயம், இத மாதிரியான விஷயம், அப்பாவே குழந்தைய கொன்னுடுற விஷயம், எடுத்துட்டு போய் எங்கேயாச்சும் வித்துட்டு வந்துடுற விஷயம், ரொம்ப இணக்கமா தாய் தந்தையருக்குள்ள பிரச்சனை வந்து அந்த குழந்தைய சரியா கவனிக்காத முடியாத தன்மை, இது எல்லாத்தையுமே இத மாதிரியான கர்ம பதிவுகள் கொடுத்துரும் அப்படின்றது நமக்கு தெரியுது. அதுக்கப்புறம் இந்த தாயார் கூட இந்த குழந்தைங்க வந்து பெரும்பாலும் ஒட்டி வளர்றதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் குறைவா இருக்கும். ஏன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த இடம் பேசிக்காவே சந்திரன் நேசமாகக்கூடிய இடம். அப்ப இதோடைய அழுத்தம் வந்து ரொம்ப பாதிப்பை ரொம்ப கொடுக்க ஆரம்பிச்சிரும் இல்லைங்களா? விருச்சிகம் 4ஆம் பாவகமா வருது. அது செவ்வாயோடைய வீடு. அங்க சந்திரன் நீசம். அப்ப தாயோடைய தன்மையை பாருங்க. அந்த இடத்துல தாய்க்கான காரகத்துக்கான கிரகமே நீசம் ஆயிடுது அப்படின்னக்குள்ள தாயாருக்கு ஒரு பெரிய வதைய கொடுக்கக்கூடிய தன்மைய வந்து இந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தாயாருடைய உடல்நிலை நிறைய பிரச்சனைகளுக்கு உள்ளாகிற மாதிரியான தன்மையை கொடுக்க ஆரம்பிச்சிடும். இன்னைக்கு பார்த்த ஜாதகம் ஆக்சுவலா பூர நட்சத்திரம். அந்த குழந்தைக்கு 3 வயசு ஆகுது. 2019லயும் 2021ல பிறந்த குழந்தை. அந்த குழந்தைக்கு அவங்க அம்மாவுக்காக பிரசன்னம் பாக்குறதுக்கு வந்திருக்காங்க. ஜாதகம் பார்க்க வந்தாங்க. பிரசன்னம் போட்டோம். வண்டியில போகக்குள்ள கீழே விழுந்து பல்லு வலிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்களாட்டு இருக்கு. 1 வருஷம் ஆகுது விழுந்து, பல்லு வலிக்குதுன்னு போனா எம்ஆர்ஐ எடுத்து பார்த்தா பிரெயின்ல அந்த வெயின்ஸ் எல்லாம் சுத்திக்கிட்டு இருக்கான். அந்த பிள்ளையில வாயே திறந்து பேச முடியல. 30 வயசு தான் ஆகுது. 30 வயசே இன்னும் ஆரம்பிக்கல அந்த குழந்தையுடைய அம்மாவுக்கு. இப்ப இது மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் ஏன் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த குழந்தை பூர நட்சத்திரம். இன்னைக்கு இந்த செவ்வாயுடைய இது எடுத்து நம்ம எடுத்து பாத்துக்கிட்டு இருக்க இது ஹின்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப பார்த்தா அந்த ஜாதகம் எமர்ஜென்சி அப்படின்னு வந்தது. அதை பார்க்கக்குள்ள இந்த மாதிரியான விஷயங்கள். அப்போ எவ்வளவு விஷயம் பொதிஞ்சு இருக்கு பாருங்க இந்த ஒரே ஒரு நட்சத்திரம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள. அப்ப இந்த பூர நட்சத்திரம் தாய் தந்தையருடைய
வதைய கூறும். தாயுடைய சொத்து, அப்பாவுடைய சொத்து இதெல்லாம் ரொம்ப இணக்கமா இவங்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் கிடையாது. ஏன்னா 4, 9 பாக்கியம் அவுட்டு, சுகம் அவுட்டு. இவங்களுடைய தன்மையெல்லாம் நல்லா யோசிச்சு பாருங்க. என்னென்னலாம் நடக்கும் அப்படின்றத. அப்போ இவங்கெல்லாம் என்ன பண்ணணும்? எந்த மாதிரியான கோவிலுக்கு போகணும் அப்படின்னா, இவர்கள் புதுக்கோட்டை திருவரங்குளம் அப்படின்ற ஒரு ஊர்ல இருக்கக்கூடிய ஹரி தீர்த்தேஸ்வரர் அப்படின்ற ஒரு ஆலயம். மறுபடியும் சொல்றேன். புதுக்கோட்டை மாவட்டத்துல இருக்கக்கூடிய திருவரங்குளம் அப்படின்ற ஊர்ல இருக்கக்கூடிய ஹரி தீர்த்தேஸ்வரர் அப்படின்ற ஒரு ஆலயம். இந்த ஆலயத்துக்கு போயிட்டு வரக்குள்ள இவங்களுக்கான பிரச்சனைகள் தீர்வதை கண்கூடாக காண முடியும் அப்படின்றது தெரிய வருது. இந்த பூர நட்சத்திரத்துல ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா கொஞ்சம் அவங்க தாய் தந்தையரை கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்க சொல்லணும். அவங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். இவங்களுக்கு மண் சார்ந்த பிரச்சனை, இடம் வாங்குறதுல வில்லங்கம், மண்ணுல வந்து சல்லியம் புதைஞ்சு இருக்கிறது, அதாவது எலும்பு புதைஞ்ச மனை, மனை வந்து சரியில்லாத மனை, நெருப்பு நம்மள அக்னி மூலை வந்து தெருக்குத்தா இருக்கக்கூடிய மனை, இத மாதிரியான மனைகள் அமையும். ஏற்கனவே அங்க ஏதாச்சும் புதையுண்ட மனை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? எலும்பு, முடி, இறந்தவங்களுடைய துணி புதைஞ்ச ஒரு மாதிரியான மனைலாம் இவங்களுக்கு அமைஞ்சிரும். இதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். வீடு கட்டுறது, சொத்து இவங்க பேர்ல வாங்குறது, இதெல்லாம் சரியான தசா புத்தியில இருக்கக்குள்ள இவங்க வாங்கிக்கிறது ரொம்ப சிறப்பு அப்படின்றத நம்ம எடுத்துக்கணும். குறிப்பா இந்த செவ்வாயும் 4ஆம் பாவகமும் சம்பந்தப்படக்குள்ள வீடு சார்ந்த பிரச்சனைகள் இந்த பூர நட்சத்திரத்தை அதிகமா தாக்குறத நம்மளால பார்க்க முடியுது. சொன்ன கோவிலுடைய பரிகாரத்தையும் வழிபாட்டையும் இவங்க மேற்கொள்ளும் பொழுது பல பிரச்சனைகள்ல இருந்து வெளியில வர முடியும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது அப்படின்றத எடுத்துக்கலாம். 3வதா மூல நட்சத்திரம். இந்த மேடம் மூலம் வந்து எந்த ஊர்லீங்க? மேம் கோவில் ஊர் மட்டும் சொல்லிருங்க மேம். திருவரங்குளம் மேடம். ஓகே மேடம். தேங்க்யூ. ம். எங்க ஹரி திருவரங்குளம் எது? புதுக்கோட்டை மாவட்டம், புதுக்கோட்டை திருவரங்குளம் ஹரி தீர்த்தேஸ்வரர். ஓகே, நன்றி. நன்றி. மேம் ரேவதி நட்சத்திரத்துக்கும் ஒரு கோயில் சொல்லிடுங்களா? அடுத்தது அதானே வரப்போறோம். முதல்ல மூலம் ஆரம்பிச்சு. முடிச்சுட்டு சரிங்க மேம், சரி. மூலம் முடிச்சுட்டு போலாம். ஒண்ணு பாத்துடலாம். மூல நட்சத்திரம் காலபுருஷனுக்கு தர்மஸ்தானம் அப்படின்னு கூடிய 9ஆம் பாவகத்துல தன்னை ரொம்ப அழகா நல்லா நிறுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய மூல நட்சத்திரம் செவ்வாயுடைய சாபத்தை பெற்ற நட்சத்திரம். இயல்பிலேயே செவ்வாய் ஏற்றுள்ள ஆதிக்கங்களான கோபம், ஆத்திரம், பொறுமையின்மை, மண்மனை, அடிதடி, இளைய சகோதரம் ஆகியவற்றில் ஆளுமை செலுத்தி கொண்டிருக்கும் செவ்வாய் வாழ்வில் முன்னேற்றத்தை தடுக்கும் வழியாகவும் மேல்கூறிய பாதையை தானே தேர்ந்தெடுத்து வச்சுப்பாங்க. தனுசுல அமைஞ்ச கேதுவின் மூலம் இயற்கையாகவே தன்னை ரொம்ப ஆளுமையோட வெளிக்காட்டிக்கும். நீங்க மூல நட்சத்திரக்காரங்க எல்லாம் பாருங்களேன், நான் யார் தெரியுமா, நான் எந்த பரம்பரை தெரியுமா, எனக்கு பின்னாடி எவ்வளவு பேர் இருக்காங்க தெரியுமா அப்படின்னு ரொம்ப தன்னை வீழ்த்தல் அப்படின்னு வள்ளுவர் சொல்ற மாதிரி ரொம்ப தன்னை பெருசா வெளியில காமிச்சுப்பாங்க. ஆனா ரொம்ப சைலண்டா இருக்கிற மாதிரியே இருப்பாங்க. தெரியாம ஒரு செயின் மட்டும் இழுத்து வெளியில காமிக்கிறது, பாக்கெட்ல இருந்து 500 ரூபாய் தெரியுற மாதிரி வைக்கிறது, இது மாதிரி ஆளுங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆளுங்களா தான் இருப்பாங்க. அதோட இவ்வளவு பிரச்சனை இருக்கக்கூடிய இந்த மூல நட்சத்திரம், இவ்வளவு பவர் இருக்கக்கூடிய மூல நட்சத்திரம், நீங்க நல்லா பாருங்க. தனுசுல வந்து பகை இருக்கா? கிடையாது. நீசம் இருக்கா? கிடையாது. பகையும் நீசமும் இல்லாத ஒரு பாவகம் எது, ஒரு ராசி எது அப்படின்னு பாத்தீங்கன்னா தனுசு ராசி தான். இந்த தனுசுல வந்து இந்த மூல நட்சத்திரம் அப்படின்ற ஒரு நட்சத்திரம் இருக்கிறது வந்து ஒரு பெரிய பலம். நம்ம இந்த முடக்கு எடுப்போம் பாத்தீங்களா? முடக்குக்கு வந்து முழு முதல் மூலத்துல இருந்துதான் நம்ம எடுப்போம். இந்த தனுசு பூராடத்துல இருந்துதான் எடுப்போம். ஆஹ் ரொம்ப ரொம்ப கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம். ரொம்ப ஆழ்ந்த அற்புதமான பல சூட்சமத்தை தனக்குள்ள வச்சிருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் இந்த மூல நட்சத்திரம். இதுவுமே செவ்வாயுடைய கர்மப்பதிவை கொண்ட நட்சத்திரம் அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். இவங்களுக்கு என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா 5, 12ஆம் பாவகங்கள் பிரச்சனைக்குரிய விஷயங்களா வந்துடும். 5ன்றது முக்கியமா நம்மளுடைய குலதெய்வம் அப்படின்றது நமக்கு தெரியும். குலதெய்வம் மறையிறது, குலதெய்வம் பெருசா சப்போர்ட் பண்ணாம இருக்கிறது. இவங்க வந்து இவங்களுக்குன்னு ஒரு குலதெய்வம் இருக்கும். அதை விட்டுட்டு எங்களுக்கு குலதெய்வம் முருகருங்க அப்படின்னுவாங்க. எங்களுக்குள்ளும் குலதெய்வம் வந்து பெருமாளுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த முருகர் பெருமாள் எல்லாம் குலதெய்வமாவே வரமாட்டாங்க அப்படின்றது ஜோதிடர்களாகிய நமக்கு முதல்ல தெரியணும் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். இந்த மாதிரி குலதெய்வத்தை மறைச்சு, குலதெய்வத்தை மறந்து, குலதெய்வத்து பக்கமே போக முடியாத தன்மை, குலதெய்வமே தெரியாதுன்னு சொல்றவங்க
குலதெய்வம் கோயிலுக்கு போனா எனக்கு அடிபடுது, பிரச்சனை வருதுன்னு சொல்றவங்க இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மூல நட்சத்திரத்துல பிறந்தவங்க நிறைய பேர் நம்மளால பார்க்க முடியுது. இருந்தாலும் இந்த குலதெய்வம் சார்ந்த பிரச்சனைகள் இவங்களை அணுகிறத ரொம்ப ஈஸியா பார்க்க முடியுது நமக்கு. ஒரே நிமிஷம். இப்போ மேடம் சொல்லியிருக்கக்கூடிய இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒண்ணு நம்மளுடைய ஜென்ம நட்சத்திரம், நம்மளுடைய ஜென்ம ராசியில இருக்கக்கூடிய நம்ம ஜென்ம நட்சத்திரம், இந்த நட்சத்திரங்கள் இருந்ததுன்னா கண்டிப்பா நீங்க வந்து இந்த பரிகாரங்கள் நீங்க பண்ணும்போது ஜென்ம மாதத்திலையும் நம்ம பிறந்த மாதத்துல அந்த மாதத்துல வரக்கூடிய நட்சத்திரத்தன்னைக்கு இந்த கோவில்களுக்கு போயிட்டு நாம இந்த பரிகாரங்கள் பண்ணும்போது கண்டிப்பா அதனுடைய பாதிப்புகளை வந்து ஓரளவுக்கு நம்ம குறைக்க முடியும் அப்படிங்கிறதுதான். சரிங்களா? அடுத்தது அந்த நட்சத்திரத்துல கிரகங்கள் வேற கிரகங்கள் நிக்குது அப்படின்னாலும் நாம ஒரு டைம் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு கிரகத்தையும் ரிலீவ் பண்ணிட்டோம்னா நவ கிரகத்தையும் நம்ம வந்து ஓரளவுக்கு அந்த சாபகங்களிலிருந்து விடுவிக்க வச்சோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையும் சுபிட்சமா இருக்கும். அப்படிங்கிறதுக்காக தான் நமக்கு கேப் விட்டு கரெக்டா ஒவ்வொரு கிரகத்திலும் மூலியமாவும் சாபமற்ற நட்சத்திரங்கிறத விரிவா விளக்கமா அதனை என்னென்ன பாதிப்புகளை ஏற்படுங்கிறத மேடம் அழகா கொடுத்துட்டு இருக்கிறாங்க. மேடம் வந்துட்டாங்க. மேடம் நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போ இத மாதிரியான செவ்வாயோடைய நட்சத்திரங்கள் இப்ப வந்து 5ஆம் பாவகம் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம சொன்னோம். இப்ப சரி, இந்த 5ஆம் பாவகம் என்ன பண்ணும் அப்படின்றது நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். குலதெய்வம் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம சொல்லியாச்சு. இப்போ இந்த குலதெய்வம் சார்ந்த விஷயத்துல என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குலதெய்வம் தெரியாம போறது, குலதெய்வம் எங்க இருக்குதுன்னு தெரியல, குலதெய்வத்தை மாத்தி சொல்றது, இல்லைங்க எங்க வீட்டுல இததான் குலதெய்வம்னு சொல்லியிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயமா இருக்கட்டும், இத மாதிரி நிறைய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய தன்மை வந்து இவங்களுக்கு இருக்கு. சரி, இது மட்டுமா அப்படின்னா இல்ல, குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் பிரச்சனைங்க வரும். இந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் என்னுடைய வாழ்க்கையே நல்லா இருந்தது அப்படின்னு நிறைய பேர் சொல்றத நம்ம பார்த்திருக்கோம். இப்ப இவங்களுடைய பிரச்சனைகள் என்ன அப்படின்னா, இந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் நிறைய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய தன்மை வந்து இவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றது நமக்கு தெரிய வரும். அதனால இப்ப குழந்தை பிறப்பு இவங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கும், குழந்தை பிறப்பே தடையா இருக்கும், குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் குடும்பத்துல சில விரும்பத்தகாத விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான சூழல் அமையும், குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் மூத்த பங்காளி இறக்குறது, இதுக்கு முன்னாடி இருந்த குழந்தை இறந்து போறது, இத மாதிரியான பிரச்சனைகள் இவங்களுடைய வாழ்க்கையில நிறைய இருக்கும் அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி 5ஆம் பாவகம் வேற என்ன விஷயத்த சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 5 காதலை சொல்லும். அப்ப காதல் சார்ந்த பிரச்சனைகள், மனம் சார்ந்த பிரச்சனைகள், மனநிலை சரியில்லாம இருக்காங்க, நல்லா இருந்தாங்க திடீர்னு இந்த மாதிரி ஆயிட்டாங்க அப்படின்ற மாதிரியான தன்மைகள் எல்லாம் இந்த 5ஆம் பாவகம் பிரச்சனைக்குள்ளாகக்குள்ள இவங்க அனுபவிக்கிறத நம்மளால பார்க்க முடியும். அது மட்டும் கிடையாது, இந்த செவ்வாய் 5ஆம் பாவகம் சம்பந்தப்படக்குள்ள குலதெய்வ கோவில்ல விளக்கு எரியாத தன்மையை கொடுத்துரும். குலதெய்வம் கோயில்ல விளக்கே எரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, வழிபாடே கிடையாது தெய்வங்கள்ல, வருஷத்துக்கு ஒரு தடவை போயிட்டு தான் நாங்க ஏத்தனாதான் உண்டு அப்படின்லாம் சொல்றாங்க பாருங்க. இத மாதிரியான தன்மைகள்லாம் இந்த மூல நட்சத்திரத்துல பிறந்தவங்களுடைய இந்த கர்ம பதிவுல இவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். நிச்சயமா குழந்தை பிரச்சனை, காதல் சார்ந்த பிரச்சனை, காதலிக்கிற வரைக்கும் பிரச்சனை கிடையாது, காதலுக்கு அப்புறம் வரக்கூடிய கல்யாணம் இவங்களுக்கு ஒரு பெரிய தடையை கொடுக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி காதலிக்கக்கூடிய சில அவமானங்கள், சில பிரச்சனைங்க, ஒரு 4 பேருக்கு தெரிஞ்சு அசிங்கப்படுறது, இத மாதிரியான விஷயங்கள் இவங்களுடைய லைஃப்ல கிடைக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி பாட்டன் வழி சொத்து கிடைக்காது, அதுல ஒரு வில்லங்கம், அதுக்கு 4 பேரு சண்டைக்கு வருவானுங்க, அது கிடைக்க முடியாத வழி இல்லைன்னு சொல்லுவாங்க, இவ்வளவு நாள் கழிச்சு வரீங்கன்னுவாங்க, யாரோ ஒருத்தவங்க அனுபவிப்பாங்க. அதுக்கப்புறம் ஆன்மீக அருள் கிடைக்காது. 5 வந்து யோகம், தியானம் இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம் 5ஆம் பாவகம். அப்ப அதுலயுமே பிரச்சனை, இதையுமே புறந்தள்ளக்கூடிய தன்மைகள் இவங்களுக்கு வரும். இவர்களுடைய கோபத்தால, அவசரத்தால அற்புதமான சில வாய்ப்புகளை இழக்கக்கூடிய தன்மை இவங்களுக்கு வருது. மனக்குழப்பம், தெளிவற்ற முடிவு எடுக்கக்கூடிய தன்மை, இதை எல்லாத்தையுமே இவங்க சந்திக்கக்கூடிய தன்மை வந்துடும். செவ்வாயுடைய சாபத்தை தனதாக்கி கொண்ட கேதுவின் மூலம் ரத்த ஓட்டத்திலும் ஒரு தடையை கொடுக்கும் அப்படின்றத நம்ம எடுத்துக்கணும். கேது அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரெயினுடைய ஃபுல் ஓவர் கெப்பாசிட்டி. இந்த பாத்திரத்துல எவ்வளவு தண்ணி பிடிக்கும் அப்படின்னு நம்ம கணக்கிடுறோம் இல்லைங்களா, அது மாதிரி இந்த பிரெயின்ல எந்த அளவுக்கு ஸ்டோரேஜ் அப்படின்றத கணக்கிடுறது வந்து கேது தான்.
அப்போ மூளையில் போகக்கூடிய நரம்பு சார்ந்த விஷயங்கள்ல சில ரத்த ஓட்டத்துல தடை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. மேலும் இந்த செவ்வாய் இளைய சகோதரத்தை குறிக்காட்டுறதுனால அண்ணன் தம்பிங்களுக்குள்ள பிரச்சனை இருக்கும். குறிப்பா இவங்களுக்கு கீழே ஒரு கரு வளர விட மாட்டாங்க. இவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த சகோதரம் இவங்களுக்கு ஒரு பெரிய சிறப்பை செய்யாது. பங்காளி வழியில பிரச்சனை. பங்காளிங்க வழியில பிரச்சனை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இளைய சகோதர மொழியில பிரச்சனை, மனை சார்ந்த பிரச்சனை, இது எல்லாத்தையுமே சந்திக்கக்கூடிய தன்மை இவங்களுக்கு பேசிக்காவே அமைஞ்சிடும். இப்போ இவங்க எங்க போலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்களுக்கு ரொம்ப கிட்ட, எங்க சைடுல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கிட்ட இது சென்னையில இருக்கக்கூடிய பூந்தமல்லியில் உள்ள சிங்கீஸ்வரர் ஆலயத்திற்கு சென்று வழிபடணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதே மாதிரி செவ்வாயுடைய ஸ்தலமான வைத்தீஸ்வரன் கோயிலுக்கும் போயிட்டு வர்றது சிறப்பு. நம்ம இவ்வளவு நாள் பார்த்துக்கிட்டு வர மாதிரி இவங்களுடைய வயது முடிந்து அடுத்த வயது இருக்கக்கூடிய அளவுக்கு தீபமும் அன்னதானமும் தண்ணீர் தானமும் செய்வது இவங்களுக்கு ஒரு பெரிய சிறப்பை கொடுக்கும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. மறுபடியும் ஒரு தடவை இந்த ஊரை சொல்றேன். சென்னையில் இருக்கக்கூடிய பூந்தமல்லியில் உள்ள சிங்கீஸ்வரர் ஆலயம். தெளிவா கேட்டிருக்கும்னு நினைக்கிறேன். இறுதியா ரேவதிக்குள்ள போலாம். ஜாதகம் చూసేవాడు ஆனாலும் வச்சு மீட்டிங் அட்டெண்ட் பண்ணேன். தொலைப்பு விட்டு திறந்து விட்டா சொல்ல போயிட்டு அடுத்தது ரேவதி நட்சத்திரம். ரேவதி நட்சத்திரம் இறுதியான நட்சத்திரம் என்பது 27வது நட்சத்திரம். 27வது நட்சத்திரம் என்ன நட்சத்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 27வது நட்சத்திரம் வணங்கத்தக்க நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் 27வது நட்சத்திரம் வணங்கத்தக்க நட்சத்திரம், அதாவது நம்மள அடுத்த நிலைக்கு கொண்டு போகக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த செவ்வாய் மீனத்துக்கு யாரா வருவாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப மீனத்துல அமைஞ்சிருக்கக்கூடிய புதனுடைய நட்சத்திரம். இப்ப இந்த புதன் செவ்வாயுடைய கர்ம பதிவை பெற்று வந்தாச்சு இல்லைங்களா? ரேவதி செவ்வாயுடைய கர்ம பதிவை பெற்று வந்திருக்கு. இப்ப இவங்க டாக்குமெண்ட் போடக்குள்ள, குறிப்பா மனை சார்ந்த டாக்குமெண்ட் கண்டிப்பா பிரச்சனையை எடுத்துட்டு வந்து கொடுத்துரும். இவங்களுடைய வம்சத்துல இந்த பெருமாள் கோவிலுக்கு மண் எழுதி கொடுத்தவங்க, பெருமாள் கோவிலுக்காக 1 சென்ட் மண்ணாச்சும் கொடுத்துருக்குறோம் அப்படின்றவங்க, இல்ல பெருமாள் கோவில் சொத்து அனுபவிக்கிறவங்க, இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த கேட்டகரி கீழே வருவாங்க. இப்போ இவங்களுக்கு எது பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா 2, 9 தான் இவங்களுக்கு பிரச்சனை. 2ஆம் பாவமும் 9ஆம் பாவமும். வெளியில இவங்களுக்கான பேச்சு திறமையா இருக்கட்டும், இவங்க பேசுறதா இருக்கட்டும், இவங்களுடைய பேச்சுக்கு கிடைக்கக்கூடிய மரியாதையா இருக்கட்டும், அதாவது வானத்தை விட பெருசு அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப பெருசா பேசுவாங்க இவங்க. ஆனா வீட்டுக்குள்ள இவங்களுடைய பேச்சுக்கு கால் நவுக்கு மதிக்க மாட்டாங்க. ஒரு அம்மஞ்சல்லி பிரோஜனம் கிடையாதுன்னு இருப்பாருங்க வடிவேலு. அது மாதிரி இவங்களுடைய பேச்சு வீட்டுல கொஞ்சமும் எடுபடாது அப்படின்றத முக்கியமா எடுத்துக்கணும். அதே மாதிரி எங்கேயுமே வாக்கு கொடுக்க கூடாது. வாக்கு கொடுத்து அவமானப்படக்கூடிய தன்மைகள் இவங்களுடைய ஜாதகத்துல வந்துடும். ஆரம்ப கல்வியில தடை, ஆரம்ப கல்வியில பிரச்சனை, தந்தை வழி வருமானம், அதாவது தந்தை வழியில இருக்கக்கூடிய வருமானம் அவுட் ஆயிடும். தந்தை பெரிய இடத்துல வரக்கூடிய, தந்தை மூலியமா வரக்கூடிய அந்த வருமானம் இருக்கு இல்லையா? ஏன்னா 9ஆம் பாவமும் கனெக்ட் ஆகுதுன்னுக்குள்ள தந்தை மூலமா வரக்கூடிய வருமானம் இவங்களுக்கு கிடைக்காம போறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. வாக்கு விஷயத்துல தாக்கத்தையும் வன்மத்தையும் கண்டிப்பா செயல்படுத்திக்கிட்டே இருக்கும். அது பேசுற விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க அப்படின்றத நம்ம எடுத்துக்கணும். தந்தை வழி சொத்துக்களை அனுபவிக்க முடியாது. அதுல கொஞ்சம் பிரச்சனைங்க வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ணன் தம்பிங்க இருந்தாலும் இடத்த வித்தாலும் பொண்ணுங்களுக்கு 10 பைசா கொடுக்க மாட்டானுங்க. இதெல்லாம் இந்த மாதிரியான நட்சத்திரத்துல வர்றதுதான். நிறைய அனுபவ ரீதியா நிறைய பார்த்துருக்கோம் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே. தந்தை வழி சொத்துக்களை அனுபவிக்க முடியாத சூழல், தந்தையின் மூலம் ஒரு பெரும் சுபிட்சத்தை அனுபவிக்க முடியாத தன்மை. இந்த நட்சத்திரத்துல பிறக்கிறவங்களுக்கு ரொம்ப அனுசரணையான தந்தையோ, இல்ல ரொம்ப நல்ல தந்தையா இருந்தா ரொம்ப தூரத்துல இருக்கிற மாதிரி, இல்ல ஏதோ ஒரு விஷயம் தந்தையால இவங்களுக்கு கிடைக்காத தன்மையை கொடுத்தோம். குருதிக்காரகன் செவ்வாய் ஆரோக்கியத்திலும் ரத்தம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் நிச்சயமா சில இடர்பாட்டை கொடுப்பாங்க. இவங்களுக்கு கர்ப்பப்பை சார்ந்த ஏதேனும் ஒரு சிகிச்சை நிச்சயமா அனுபவிக்கக்கூடிய தன்மை வரும். ஏன்னா 9ஆம் பாவகம் அப்படின்றது பெண்களுக்கு கருப்பையை சொல்லக்கூடிய இடம், குழந்தை சுமக்கக்கூடிய ஒரு இடத்த சொல்லக்கூடிய விஷயம். அதனால கர்ப்பப்பை சார்ந்த குழந்தை சம்பந்தப்பட்ட பிரச்சனை கண்டிப்பா இந்த ரேவதி நட்சத்திரத்திற்கு வரும். மனை போன்றவற்றின் மூலம் வீடு பூர்த்தி செய்ய முடியாத சூழல் இவங்களுடைய இதுல வரும்.
ஒரு வீடு கட்டி பாதியிலேயே நிக்குதுங்க, 5 வருஷம் ஆகுது, 10 வருஷம் ஆகுது, இன்னும் அதுல கைய வைக்க முடியல. அந்த லிண்டலோட நிக்குது, லேப்டோட நிக்குது, கைய வைக்க முடியல, பேஸ் மட்டும் போட்டு வச்சிருக்கோம்னு 1000 கதை இவங்களுடைய இதுல நம்ம நம்ம நிறைய பார்த்துக்கிட்டு இருக்கோம். இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, திருச்சி மாவட்டத்துல இருக்கக்கூடிய தத்தாத்ரேயர் தாத்தையார் கோவில், தாத்தையார் கோட்டை அப்படின்ற ஒரு ஊர்ல இருக்கக்கூடிய கைலாசநாதர் ஆலயத்துக்கு இவங்க பிறந்த மாதத்துல சென்று இந்த பரிகாரங்கள், நம்ம மேற்கூறிய பரிகாரங்களை இவங்க வந்து செஞ்சுக்கிறது ரொம்ப சிறப்பு அப்படின்றத சொல்றோம். மறுபடியும் இந்த கோவிலுடைய ஊரை சொல்ற, தாத்தையார் கோட்டை கைலாசநாதர் ஆலயம், இங்க போயிட்டு வர்றது ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப இந்த செவ்வாயை பேஸ் பண்ணி செவ்வாய் என்னென்னலாம் காரகமோ இதெல்லாம் பிரச்சனை வராத மாதிரி பாத்துக்கிறது ரொம்ப சிறப்பு அப்படின்றத நீங்க எடுத்துக்கணும். இதை சார்ந்து ஏதாச்சும் கேள்விகளோ சந்தேகங்களோ இருந்தா தாராளமா கேட்கலாம். கேளுங்க மேடம். திருச்சி வந்து சொல்றீங்க தாத்தையார் கோட்டையில, தாத்தையாங்கார் பேட்டைக்கு தான் ஊர் இருக்கு. இல்ல, தாத்தையார் கோட்டைன்னு தான் சார் அவங்க கொடுத்துருக்காங்க, அந்த கிளாஸ்ல எங்களுக்கு அதான் கொடுத்துருந்தாங்க. தெரியல மேடம், என்ன விசாரிக்கணும். விசாரிச்சிடலாங்க சார். மேம் இது வந்து தாத்தையார் பேட்டை தான் மேடம். அது அந்த ஊர் பேர் வந்து காரைக்குடி. ஓகேங்க சார். அந்த ஊர் பக்கத்துல தான் இருக்கு மேம். நான் இருக்கிறேன் திருச்சி தான். அங்க வந்து கைலாசநாதர் தானா சாமி? ஆமா ஆமாங்க மேடம், ஆமாங்க மேடம். அப்ப தாத்தையார் பேட்டைங்களா சார் அது? ஆமா, தாத்தையங்கார் பேட்டை. அந்த ஊருக்கு பக்கத்துல ஒரு 3 கிலோமீட்டர்ல காரைக்குடி அப்படிங்கிற ஒரு கிராமத்துல இருக்கு கைலாசநாதர் கோயில். ஓகேங்க சார், தேங்க்யூ ஃபார் தி குட் இன்ஃபர்மேஷன் சார். மாத்திக்கிட்டேன். இப்ப இவங்கெல்லாம் இந்த பிளட் டொனேஷன் பண்றது ரொம்ப சிறப்புங்க சார். பிளட் டொனேட் பண்றது, இல்ல அதுக்கு கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்றது, இத மாதிரியான விஷயங்கள் ரொம்ப சிறப்பு. அதே மாதிரி நிறைய செம்பருத்தி பூ டீ எடுத்துக்கணும் இன்டேக். இவங்கெல்லாம் செம்பருத்தி பூ டீ எடுத்துக்கிறது, மற்றவங்களுக்கு செம்பருத்தி பூல டீ போட்டு கொடுக்கறது, இந்த பீட்ரூட் சாதம் சாப்பிட்றது, பஞ்சாமிர்தம் பழனில இருந்து எடுக்கக்கூடிய பஞ்சாமிர்தம் சாப்பிட்றது, பழனிக்கு போயிட்டு வர்றது, இதெல்லாம் ஒரு பெரும் சிறப்பை வந்து உங்களுக்கு வழங்கும். பெண்களாக இருக்கும் பட்சத்துல 30 வயசு தாண்டுது அப்படின்னாலுமே யூட்ரஸ்க்கு ஒரு சின்ன செக்அப் போட்டுடணும். இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க யூட்ரஸ் சார்ந்த பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி. குறிப்பா இந்த ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு, இந்த ரேவதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு கருப்பை சார்ந்த சிகிச்சை வந்து அனுபவிக்கக்கூடிய தன்மை அப்படின்றது வந்து கண்டிப்பா அமைஞ்சிடும். நீங்க எல்லாமே பாத்தீங்கன்னா இப்ப மூல நட்சத்திரம்னாக்குள்ள 12ஆம் பாவகம், 12ஆம் பாவகம் வந்து ஹாஸ்பிட்டல் ஜோனை சொல்லக்கூடிய ஒரு இடம். அப்ப அதுவுமே சிகிச்சை சொல்லக்கூடிய இடம் தான் 12ஆம் பாவகம். அப்ப இதுல பிறந்தவங்களுக்கு எல்லாருக்குமே ரத்தம் சார்ந்த விஷயத்துல, குறிப்பா பெண்கள் கர்ப்பப்பை சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படின்றத இதுல இருந்து நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்கணும். ஏதோ ஒரு சின்ன ஒரு அப்டமல் பெயின் இருக்கு அப்படின்னா போயிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு செக்அப் ஒண்ணு போட்டு வந்துருங்க. வணக்கங்கம்மா. ரொம்ப சிறப்பா இருந்துச்சுன்னா, ரொம்ப அருமையா சொன்னீங்க. ஒவ்வொரு அந்த கர்ம பதிவு பெற்ற நட்சத்திரத்தினால அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வரும், எந்த மாதிரி இதை அவங்க சந்திப்பாங்க, அவங்க அந்த இதெல்லாம் வந்து எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கறத வந்து விளக்கம் ரொம்ப அருமையா சொன்னீங்க. ரொம்ப நன்றிங்கம்மா. ரொம்ப நன்றி. நன்றிங்க சார். நன்றிங்க சார். நன்றி. வேற யாருக்காவது ஏதாவது இந்த டிஎன்ஏ உடைய கர்ம பதிவு சாபம் பெற்ற நட்சத்திரங்களை பற்றி ஏதாவது சந்தேகங்கள் இருக்குங்களா? இன்று செவ்வாய் பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். செவ்வாயோட பத்தி மட்டும் நீங்க இன்னைக்கு பேசணும்னா சிறப்பா. பங்காளிங்களுக்குள்ள பிரச்சனை வருது, குறிப்பா மண் சார்ந்த பிரச்சனை வருதுன்னா ஒரு அடி போனா பரவாயில்லன்னு தயவு செஞ்சு விட்டு கொடுத்துருங்க இந்த நட்சத்திரக்காரங்க. ஏன்னா இது மூலயமா ஒரு கர்மாவை ஏத்துக்கக்கூடிய, இது மூலயமா ஒரு பிரச்சனை, அந்த நேரத்துல நம்ம சண்டை போட்டு அந்த இடத்த வாங்கிடுவோம். ஆனா பிறகு இது நம்மளுடைய வம்சாவழிக்கு சில பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய தன்மையை எடுத்துட்டு வந்து விட்டுரும். சோ பங்காளிகளுக்குள்ள இதுக்கு நடக்கக்கூடிய மண் சார்ந்த விஷயத்த கொஞ்சம் விட்டு கொடுத்துட்டு போயிடுங்க. இடம், மண்ணு, இதை சார்ந்த விஷயத்தெல்லாம் ரொம்ப போட்டு இழுத்து கட்டிக்கிட்டு இருக்காதீங்க. கூடுமான வரை
அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறது நல்லது. வணக்கம் மேடம், பரமேஸ்வரன், திண்டுக்கல். வணக்கம் சார். இந்த கொஞ்சம் நீங்க சொன்னது 100க்கு 100 சரியா இருந்தது. என்னுடைய சகோதரர் மூல நட்சத்திரம், அவருக்கு செவ்வாய் கர்ம பதிவு இருந்ததுனால தன்னுடைய உடன் பிறந்த சகோதரர் இறப்புல கூட கலந்துக்க விருப்பம் இல்லை அவருக்கு. இதுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் தான் சார் இன்னுமே இந்த கர்மத்தை இந்த பிரச்சனை அவரு போய் கலந்துக்க முடியல. ஏதோ ஒரு காரணத்துல அவரு பிரேக் ஆயிட்டாரு. இதை விட ஒரு பெரிய வேற என்ன நம்ம அட்டன் பண்ண போறோம்? அவ்வளவுதான். அவர் போகலாம், சொத்தை மட்டும் வச்சுக்கிறாரு. இப்ப இது பெரிய பாதிப்பை கொடுக்கும் சார். நீங்க பாத்தீங்கன்னா இவங்களுடைய லைஃப்ல இந்த சொத்தால பிரச்சனை வர்றது, இந்த சொத்து இவருக்கு பெருசா உபயோகப்படாத தன்மை, இது மாதிரியான விஷயங்கள்லாம் எடுத்துட்டு வந்து கொடுப்போம் அவருக்கு. சரியா ஏன்னா அந்த சொத்து மூலியமா வரக்கூடிய இன்கமோ அது சம்பந்தப்பட்டதனால வரக்கூடியதோ அவங்களுக்கு இன்னும் வேற விதத்துல விரயங்களை அதிகப்படுத்தி கொடுக்கும். ஆமா, ஏன் இப்படி நடக்குதுன்னா அவங்களுக்கே அதை புலப்பட முடியாத ஒரு தன்மை உருவாக்கி கொடுத்துரும் சார். ரொம்ப தெளிவா சிறப்பா இருந்துச்சு மேடம், நன்றி. மேடம் ரொம்ப அழகா, அதாவது இன்னைக்கு செவ்வாயோட கர்மப்பதிவு நட்சத்திரங்களை மட்டும் போட்டு கன்ஃபியூசன் பண்ணாம சந்திரனோடது ஒரு தடவை, செவ்வாயோடது ஒரு தடவை அப்படி பிரிச்சு பிரிச்சு கொடுக்கும்போது எங்களுக்கு படிக்கணும், 2வது எழுதி வச்சு பார்க்கணுங்கிறத விட நீங்க நடத்தும் போதே நல்லபடியா மனசுல பதிஞ்சிருதுங்களே. இது உண்மை. மலர்வழி மேடம் வந்தாலுமே அப்படியே செல்லம் கொஞ்சம் பேசிடுவாங்க. ஐயோ என்ன சொல்லிட்டீங்க, அழகா பேசுறீங்க மேடம். உங்களை விடவா இப்படி ஒரு விஷயத்த கரெக்டா கண்டென்ட் பண்ணி இப்படி பேசணும் அப்படின்னு வகுத்து வச்சு சொன்னது ரொம்ப சிறப்புங்க. இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராமை ஏற்பாடு பண்ண கனகாம்பாள் மேடத்துக்கும் ரொம்ப 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 நன்றி. ஆக்சுவலா மேம் நான் புக்ல எழுதக்குள்ள அஸ்வினி டு ரேவதி அப்படிதான் எழுதியிருந்தேன். இதுல இந்த சூரியனுடைய கர்ம பதிவு, சந்திரனுடைய கர்ம பதிவுன்னு பகுக்கல. மேடம் தான் சொன்னாங்க, நம்ம கனகாம்பாள் மேடம் தான், நீங்க ஃபர்ஸ்ட் சூரியனோடது கொடுத்துருங்க, அப்புறம் சந்திரனோடது கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை கரெக்டா கைட் பண்ணது மேடம் தான். நான் பாலஜோதிடத்துல எழுதக்குள்ள அஸ்வினி டு ரேவதி இப்படிதான் எழுதினேன். ஒரு வாரம் 3 நட்சத்திரம் அப்படிதான் எழுதி கொடுத்துருந்தேன். இவங்க மேடம் தான் சொன்னாங்க, இப்படி எடுத்துட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லி. இது ரொம்ப சிறப்பா இருக்கு, நமக்கு அழகா 4-3 நடிச்சிட்டு போயிடலாம். எப்படி நீங்க சொல்லாமையே நான் கரெக்டா சொல்லிட்டேன் பாத்தீங்களா? மேடம் சொல்லுங்க சார். நான் திருச்சியில இருந்து சிவகுமார் பேசுறேன் மேடம். இப்ப ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒவ்வொரு கர்ம பதிவு பெற்ற நட்சத்திரமா இருக்கிற பட்சத்துல அப்புறம் எப்படி மேடம் பிறவா நிலை அடையிறது? சார் பிறவா நிலையெல்லாம் நமக்கு தற்சமயத்துக்கு சாத்தியமா? இப்ப நைட்டு நம்ம சாப்பிடுறத கிட்டத்தட்ட 8 மணிக்கெல்லாமே நம்ம முடிவு பண்ணிட்டு தான் உட்கார்ந்துட்டு இருக்கோம் இல்லைங்களா சார்? என்ன சமைக்கிறீங்க, என்ன சாப்பாடுன்னு கேட்டுதான் வந்திருப்பீங்க இப்ப வீட்டுல. பிறவா நிலை சாப்பிட்டு முடிச்சுட்டே வந்துட்டீங்களா? அப்புறம் எப்படி சார் பிறவா நிலை? சார் எப்ப மூலாதாரத்தை கடக்கக்கூடிய தன்மை அப்படின்ற ஒரு விஷயம் வருதோ, மூலாதாரம் உணவை சொல்லக்கூடிய ஒரு இடம் சார். மூலாதாரம் தான் நம்மளுடைய முதல் சக்கரா இல்லைங்களா? இந்த மூலாதாரத்தை கடக்கக்கூடிய தன்மை நம்ம கொஞ்சம் கடந்துகிட்டு இருக்கோம் அப்படின்றத எந்த விஷயம் நமக்கு சொல்லும் அப்படின்னா, இந்த பசிக்காத தன்மை, உணவு மேல நாட்டம் இல்லாத தன்மை, இது வந்ததுனாதான் அந்த ஃபர்ஸ்ட் சக்கரால இருந்தே நம்ம விடுபடுறோம் அப்படின்றது ஊர்ஜிதமாகும். இந்த பிறவா நிலை அப்படின்றது பிறப்பே உங்களுக்கு இப்ப நீங்க நம்மளுடைய ஜீவசமாதி அடைஞ்சவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா பிறவா நிலையெல்லாம் கிடையாது. அவங்க இரவா நிலையில இருந்தாங்க, அதனால பிறவா நிலையில இருக்காங்க. அவங்க இறக்கவே இல்லை. தன்னுடைய உடம்ப, ஆன்மாவை இந்த உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய பஞ்சபூதத்தை வெளியில இருக்கக்கூடிய பஞ்சபூதத்துக்கு பிரிச்சு கொடுத்துட்டு அவங்க இன்னும் இறக்கவே இல்லை. இப்ப அந்த இரவா நிலை மட்டும்தான் பிறவா நிலையை கொடுக்கும் அப்படின்றதுதான் சித்தர்களுடைய இதுவே. அதனாலதான் அவங்க பிறக்கணும், பிறவா நிலை கேட்கவே இல்லை. இப்ப இருக்கிற உடம்புல இருந்து இறக்கவே இல்லை. இறந்தா கம்பல்சரி அடுத்த சுழற்சி சலனத்தக்கூடியது தானே சார். நம்மளுடைய பூமி சலனப்பட்டுக்கிட்டே தானே சுத்திக்கிட்டு இருக்கு. அடுத்த கண்டென்ட் இங்க இருந்து உயிர் பிரியுது அப்படின்னா அடுத்தது வேற இடத்துக்கு வந்துரும். அப்போ இந்த உசுரை இந்த உடம்புலயே தக்க வச்சுட்டாங்க அவங்க. அதாவது இரவா நிலைக்குள்ளவே இருக்காங்க. அப்படி இருந்தாதான் பிறவா நிலையை அடைய முடியும் அப்படின்றதுதான். பிறவா நிலைலாம் ஒண்ணு கிடையவே கிடையாதுங்க சார். இரவா நிலை மட்டும்தான். நல்ல விளக்கம் மேடம்.
தேங்க்யூ சார். நீங்க பாத்தீங்கன்னா 63 நாயன்மார்கள்ல அதீதமான அது வந்து ராகு கேது நட்சத்திரத்துல பிறந்தவங்க தான் இருப்பாங்க பாருங்க. ராகு கேது நட்சத்திரத்துல பிறந்தவங்க தான் வந்து நிறைய நாயன்மார்கள். இவங்க எல்லாமே அந்த பிறவா நிலை அப்படின்னு சார் சொன்ன மாதிரி இந்த பிறவா நிலையை தேடக்கூடியவங்க. பட் இரவாம இருக்கிறது மட்டுமே பிறவா நிலை. ஒரு நமக்கு இந்த புதுக்கோட்டை மாவட்டம் பக்கத்துல ஒரு இந்த சாலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்காங்க இல்லைங்களா சார்? அவங்க இறந்ததுக்கு அப்புறமும் தண்ணி குடிப்பாங்க அப்படின்னு ஒரு விஷயம் ஒண்ணு பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஒரு வழியில இருக்காங்க, ஒரு குரூப் இருக்காங்க. அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க இந்த மாதிரி இரவா நிலை பிறவா நிலை அப்படின்ற தன்மை. ஆக்சுவலா இந்த பிறவா நிலையே இரவா நிலை தான், வேற ஒண்ணும் இல்லை. அது நீங்க இந்த மூலப்பதியடியோ பாட்டு கேட்டிருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. அழுங்கனி சித்தருடைய பாட்டு. இந்த பாட்டை கேளுங்க வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்துல. அழுங்கனி சித்தருடைய இந்த மூலப்பதியடியோ அப்படிங்கிற பாட்டை கேட்கக்குள்ள நமக்கு தெரியும் சார். இந்த வாசியோடைய ஃபுல் கண்டென்ட் அதுல சொல்லி இருப்பாங்க. 8 புறவியடி ஈரேழு வாசலடி ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு அவரு. அதை கொஞ்சம் கேட்டு பாருங்க. நீங்க கேட்ட கேள்விக்கான பதில் அதுல கிடைக்கும். சரிங்க கேட்கறேன். நிச்சயம் கேட்கறேன். தேங்க்யூ சார். உண்மையாலுமேங்க மேடம், நான் ஒரு கோவிலுக்கு போயிருந்தேன். அங்க வந்து 63 நாயன்மார்கள் அவங்களோட வரிசையா எல்லாமே இருந்தாங்க. அந்த இடத்துல நின்னு நம்ம சாமி கும்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கும்பிட்டுக்கிட்டு, சரி யார் யார் என்னென்ன நட்சத்திரம், இப்ப நம்மளோட நட்சத்திரத்துல யாராவது சித்தர்கள் நாயன்மார்கள் இருக்கிறாங்களா அப்படிங்கிறதுக்காக பாக்குறேன். அதுல பார்த்தோம்னா அதுல காணோம். அப்புறம் என்னடா அது எந்த நட்சத்திரம் அதிகமா வருதுன்னு பார்த்தா ராகுகேதுவோட நட்சத்திரங்கள்ல தான் அதிகமா ராகுகேது இருக்கிறாங்க. நட்சத்திரத்துல தான் மேம் நிறைய பேர் இருப்பாங்க. இந்த ராகுகேது ஆமா. வந்து அவ்வளோ பெரிய விஷயத்த இத்தனைக்கும் ராகு வந்து போகக்காரகன்னு சொல்றோம் இல்லைங்களா? ராகுவுடைய தொடுதல் இல்லாம ஞானத்தை அடையவே முடியாது. கேது கூட ஒரு ஓரத்துல வச்சிடலாம் நம்ம. ராகுவுடைய தீண்டுதல் இல்லாம ஆன்மீகத்துல ஒரு உச்சத்தை அடையிறதுக்கு ராகு வந்து ஒரு பெரிய சப்போர்ட் பண்ணி ஆகணும். கேது வந்து ஆரம்ப நிலை, பற்றற்ற நிலை, அப்படியே இதுலயே நிப்போம் அப்படின்னு இந்த பிரம்மாண்டத்தை கொடுக்கக்கூடிய ரீச்னஸ், அந்த ஏதுமற்ற நிலை, அந்த அந்த பெருவெளி, இந்த வார்த்தையெல்லாம் கேட்கல நமக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இதெல்லாம் கொடுக்கக்கூடியது ராகு தான். அருமைங்க மேடம். சூப்பர். வணக்கம்மா. மிக சிறப்பா. வணக்கங்கம்மா. சொல்லுங்க. மெய்வழி சொன்னீங்க இல்லைங்களா? மெய்வழி சாலை. அது வந்து அவங்க சொல்றது வந்து யமன் தீண்டினா நரகத்துக்கு போவோன்றபடி அது மாதிரி வரும். சிவன் எடுத்து கொண்டு போற உயிர் வந்து சிவலோகம் முக்தி மோட்சம் அடையும்ன்றது. அவரு வந்து இப்ப எல்லாராலையும் தவம் செய்ய முடியாது, இறைவன் அருளோட வரவங்க மாத்திரம்தான் தவம் செய்ய முடியும் அப்படின்ட்டு அவர் வந்து சிவன் அம்சமாவே மெய்வழி ஆண்டவர் வந்தவர் அப்படின்னுட்டு அந்த இதுல போகும்போது அவரோட அந்த ஸ்லோகம் வேதம் இதெல்லாம் சொல்லி அந்த வழியில போகும்போது அவரு நம்மள ஆட்கொண்டு நம்மளுக்கு வந்து அந்த ஜீவ பிரயாணம் அப்படின்ட்டு கொடுக்குறாங்க. அப்ப வந்து ஒரு 10 அடையாளம் சொல்றாங்க. யமன் தின்ன உயிர் வந்து வந்து இறந்ததுக்கு அப்புறம் ஃபிளெக்சிபிளா இப்ப இருக்கிறது. நம்ம செய்யற சாங்கியம்லாம் வந்து ஒரு தீய ஆத்மாவுக்கு செய்யற மாதிரிதான் செய்யறோம். அவங்க போன உடனே வீட்டை கழுவி தள்ளுறோம் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. இதுல 10 அடையாளம் சொல்லுவாங்க. அது வந்து அந்த மண்ணுல புதைச்சாலும் நம்ம ஆன்மா உடல் அப்படியே இருக்கும், மண்ணு கூட தீண்டாது அப்படின்றாங்க. இது அது அததான் உங்களுக்கு தெரிவிச்சேன். நானும் இப்போ வந்து ஒரு 2 வருஷமா அதுல பயணப்பட்டுட்டு இருக்கிறேன். சிம்பிளா தான் சொல்லியிருக்கிறேன். சரிங்கம்மா. சந்தோஷங்க. பாட்டு பாடிக்கிட்டே இருக்கீங்களா? என்னம்மா? பாட்டு இல்ல, பாடிக்கிட்டே எனக்கு இருக்கீங்களா? கொஞ்சம் இந்த எங்க பேத்திங்க சின்ன பசங்களா இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் பார்த்துட்டு கொண்டுட்டு ரொம்ப சின்சியரா போக முடியல. இதுல இந்த மாதிரி நம்ம கிளாஸுங்கெல்லாம் வருதா, அது கரெக்டா எல்லாம் அது 8:30 மணி கிளாஸ்னா அந்த கிளாஸ் டைமுக்கே எல்லாம் வந்துடுறதால கொஞ்சம் அப்படி இப்படின்னு தான் இருக்குது. அதனால இது முடிஞ்சவரெல்லாம் தீவிரமா நமக்கு 8 மணிக்கு நம்ம ப்ரோக்ராம்னா 7:40 நான் ஓபன் பண்ணி கேமரா செட் பண்ணி வைக்கிறதுக்காக ஆன் பண்ணி வச்சேன். ஃபர்ஸ்ட் இதான் மேடம் தான் வந்தாங்க. ஆமா, நான் டைம் பார்க்கலமா. போன வாரம் 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்துட்டாங்கன்னு சொல்லிடவே சரி ஏதாச்சும் பேசலாம். இல்ல, வெளியில இருந்தேன், நான் வெளியில இருந்தேன் ஷாப்பிங்ல. டைம் பார்க்காத வந்தேன். சரி ஒண்ணுமே புரியல. அப்புறம் போய் டைமை பார்த்தேன். சரி அப்புறம் டைம் பார்த்து ஜாயின்ட் ஆயிக்கலாம். கொஞ்சம் கடையில பர்ச்சேஸ் பண்ணியிருந்ததால வெளியில வந்துட்டு திருப்பி அப்புறம் வந்தேன்.
சரிங்கம்மா. அதுக்கு சாரி சிறப்பான வந்துட்டு போனேன். இருக்கட்டும் ஒன்னும் பிரச்சனை இல்லை. நல்ல பயணத்துல இருக்கீங்க மேடம். ரொம்ப சந்தோஷம் கேட்கறதுக்கு. நல்லா நானும் நிறைய தேடி நிறைய இது பண்ணி அஸ்ட்ராலஜில வந்துட்டு அதுல நம்மளோட துக்கத்தை வேலை எந்த ஜாதகம் வந்தாலும் பல துக்கம் என்ன ரொம்ப வந்து கஷ்டத்துக்குள்ளாயிடுச்சு. ஜாதக கட்டமே பாக்குறதுக்கு எனக்கு முடியல. எல்லாருக்குமே இப்படியே பல பிரச்சனைங்க இருக்குதுன்ட்டு இதுக்கு என்ன தீர்வுன்னு அப்படியே ஒவ்வொரு வழியா போனப்போ சரி இந்த வழியிலயும் கொஞ்சம் இது கொஞ்சம் பெட்டரா இருந்தது எல்லாத்த விட. ஒரே தீர்வு தாங்க மேடம். நிறைய பணம் சம்பாதிக்கணுமா, நிறைய பணம் சம்பாதிக்கணுமா, நிறைய பணம் சம்பாதிக்கணும், நிறைய பணம் வரணும்னா ஒரே விஷயம்தான். இல்ல இதே கண்டென்ட் தான் எல்லாத்துக்கும். அதாவது வருமானத்தை பத்தி யோசிக்காம செயல்ல மட்டும் இருந்தோம்னா நம்ம நினைச்சு பார்க்காத பணம் வர்றதை நம்மளால பார்க்க முடியுது. பணம் சம்பாதிக்கிறதுக்கு நிம்மதி வேணுமா? மத்தவங்க யாரையாச்சும் ஒரு 4 பேரை நிம்மதியா வச்சுக்கிட்டோம்னாலுமே நமக்கு நல்ல நிம்மதி கிடைக்குது. நான் முக்தி பெறணும்ன்ற ஒரே கோட்பாடுலதான் ஒன்னொன்னுலயா இறங்கி ஒன்னொன்னுலயா வந்தது. சரி இந்த அளவுக்கு அவங்க அடைக்கலம் தராங்கன்னா அத்தையும் நம்ம ஏன் வந்து நமக்கு வர ஒரு வாய்ப்பு இறைவன் காட்டுற ஒரு வழி அதெல்லாம் பயணப்படலான்ட்டு. மத்த இடத்துலாம் எவ்வளவு பணம் கட்டி தீர்வு இல்லாதக்குது. இங்க எல்லாமே இலவசமா தான் நம்மள வந்து நம்ம என்ன அதுக்கு கட்டுப்பட்டு கொஞ்சம் அவங்க கட்டுப்பட்டு இது பண்ண நல்ல. அதுதான் மேடம் இவரு அழகு சித்தர் பாட்டு சொன்ன பாத்தீங்களா நீங்க? அதுல லாஸ்ட் பேராகிராஃப்ல ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு. பல்லை மிக காட்டாமல் பறக்க விழிக்காமல் பல்ல காமிச்சு திருன்னு மூச்சுக்கிட்டு இல்லாம ஒரு நல்ல குருவை எனக்கு அடையாளம் காட்டிடு அப்படின்னு சொல்லி அவரு சித்தர் பாடி இருக்காரு. அழகு சித்தர் அழுதுகிட்டே பாடுவாரு அந்த பாட்டு ஃபுல்லாவே. அப்ப பாத்தீங்கன்னா எந்த மெய் வழி சாலை நம்மளா ஒரு குருவை தேடி போகணும்னு அவசியமே கிடையாது. ஆமா, எனக்கு நிறைய இதுக்கெல்லாம் அங்க மீனிங் கிடைச்சது. சின்ன சின்ன தமிழ் வார்த்தைக்கு கூட நிறைய மீனிங் அர்த்தம் எல்லாம் வந்தது. சும்மா சைவம் தானம் இதுக்கெல்லாமே ஜோதிடத்துல மாந்தியோடைய பிரச்சனை எப்படி வருதுன்னு நமக்கு தெரியும். நமக்கு தெரிஞ்சவங்களுடைய இறப்புல கலந்துக்காம இருக்கிறது, அந்த இறப்பை வந்து ரொம்ப கேவலமா பேசுறது, இறந்தவங்களை பத்தி கேவலமா பேசுறது, இதெல்லாம் தான் அப்படின்றது நமக்கு தெரியும். ஆனா மெய்வழி சாலையில நீங்க ஒரு இறப்புக்கே போக கூடாது அப்படின்றது ரூல்ஸ். ஆமா, முகத்தையே பார்க்க கூடாது அப்படின்றது ரூல்ஸ். அப்படி இல்லங்க. அவங்க சொல்றது எப்படின்னா சிவன் வழியில போய் அந்த இதுலயே நமக்கு அது பேசிக் ரூலே அதுதான். அங்க இறப்புக்கு போகாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு சிலர் பெருமாளை வழிபாடு பண்றவங்க இருப்பாங்க. அடுத்தது ஒருத்தர் சிவன் வழிபாடுகள் இருக்கு. ஓகேங்களா? வைணவம் சைவம் அப்படின்னு அதுலயும் பிரிவுகள் இருக்கிறதுனால நாம அந்த சப்ஜெக்ட் போன இறைநிலை இறை நாமத்தை வந்து மந்திரங்கள் தான் சொல்லணும், ஸ்லோகங்கள் சொல்லணும் கூட அவசியம் கிடையாது. அந்த சாமியுடைய கடவுளை ஓம்ங்கிற மந்திரத்தை சொன்னோம்னா கூட அவர்களுடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கும். நம்மளை ஆட்கொள்வாங்க. நம்ம எதை நோக்கி நம்மளுடைய பயணங்கள் இருக்குதோ கண்டிப்பா அதை வந்து நம்ம சார்ந்து ஈர்க்கிறோம். ஓகேங்களா? அதுதான் அந்த இடத்துல நமக்கு வந்து பக்கத்துல கொண்டு வந்து நமக்கு ஒன்று சேர்த்துது. வேற ஒண்ணும் கிடையாது. சரிங்களா? அதனால கண்டிப்பா நம்ம எதை நினைக்கிறோமோ அதை சார்ந்தது நம்மளிடையே வரப்போது. நம்ம நினைச்ச காரியங்கள் எல்லாமே வெற்றி அடையணும். இன்னைக்கு இந்த பொன்னான நேரத்துல மேடம் வந்து அழகா நமக்கு வந்து செவ்வாயோடைய கர்ம பதிவுகளை வந்து பெற்ற நட்சத்திரங்களை பத்தி மிக சிறப்பா கூறியிருக்காங்க. நம்மளுடைய அனைவருடைய சார்பாகவும் மேடம் அவர்களுக்கு வந்து நம்ம நன்றியை தெரிவிச்சுக்கலாம். இப்ப ரெக்கார்டிங் இதோட நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு அடுத்து திருப்பி நம்ம பேசலாம். ஓகேங்களா?